டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஜூலை 26ஆம் தேதி. நம்ம தனுஷோடைய புதுப்பேட்டை படம் மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் மூவியான கேப்டன் பிரபாகரன் படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கேப்டன் பிரபாகரன் படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஷால் நடிக்கிற அவருடைய 35வது படத்தை டைரக்டர் ரவி அரசு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் அப்படிங்கிற அவதார் படத்துடைய 3rd பார்ட் டிசம்பர் 19 தியேட்டரில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் படத்துடைய ஒரு சின்ன டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கூலி படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஆகஸ்ட் 2 நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். எப்பயுமே ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சே வேறு லெவலில் இருக்கும். இந்த கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் என்னெல்லாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஹீரோவாக நடிச்சிருக்க சத்தி திருமகன் படத்திலிருந்து அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு 2 சிங்கிள் சாங்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜில் ஜில் அப்படிங்கிற ஒரு சாங்கும் மாருதே அப்படிங்கிற ஒரு சாங்கும் 2 சாங்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சத்தி திருமகன் படம் நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க 25வது படம். இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் காந்தா. இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காந்தா படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூ ரிலீஸ் டேட்டோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஷூ அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய சீசன் 2 இப்போ ஆஹா தமிழ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோடைய பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ வெக்கேஷனில் இருக்காங்க. அவங்களுடைய வெக்கேஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வெக்கேஷன் ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். ஆக்டர் ரித்திக் ரோஷன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வார் 2. இந்த படத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கேரா அத்வானி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வார் 2 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் பேக்கேஜோட இந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ரித்திக் ரோஷனுக்கும் என்டிஆருக்கும் தான் மோதிக்கு போது போல. அவங்க 2 பேரும் தான் மோதிக்கிற மாதிரியான காட்சிகள் தான் அதிகமாக இந்த ட்ரைலரில் இருக்குது. என்டிஆர் இந்த வார் 2 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரா இல்லை வேற ஏதாவது வில்லன் இருந்து இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் மோதிக்கிற மாதிரி காட்டிட்டு அடுத்தது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி காட்ட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வார் 2 ட்ரைலர் நல்லா இருக்கு. ஆனால் ட்ரைலரில் காட்டியிருக்க அந்த விஎஃப்எக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கேமில் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த விஎஃப்எக்ஸ் சீன்லாம். வார் 2 படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரமாக மாற்றி படத்தில் பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போது, படத்தில் வர விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. டைரக்டர் ஜே.கே. சந்துரு டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ரிவால்வர் ரீட்டா. கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க இந்த ரிவால்வர் ரீட்டா படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனலில் ரோந்து படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாமக கட்சி தலைவர் ராம்தாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் சேரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ராம்தாஸ் அவர்களுடைய கேரக்டரில் பிக் பாஸ் ஆரோ அர்ஜுன் தான் நடிக்கிறாரு. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐயா த லயன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஆக்டர் சந்தீப் கிஷனை ஹீரோ வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு டைரக்டர் ஜேசன் சஞ்சய்க்கு பர்த்டே. அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன். டைட்டானிக் படத்துடைய ஹீரோ லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சிருக்க ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, இங்கிலீஷில் மட்டும். WWE ஜான் சீனா டிசி யூனிவர்ஸில் சூப்பர் ஹீரோவாக நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் பீஸ் மேக்கர் வெப் சீரிஸுடைய சீசன் 1 இப்போ தான் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சீசன் 2 உடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீஸ் மேக்கர் சீசன் 2 ஆகஸ்ட் 22 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டியூட் படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டியூட் படம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் படத்தில் இருந்தும் பிரதீப் ரங்கநாதனுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 1 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் செப்டம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதனுடைய பர்த்டேவை டியூட் மூவி டீம் இன்னைக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க.
நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவை நடித்து டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் இட்லி கடை. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஜூலை 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஜிவி பிரகாஷுடைய காம்பினேஷனே வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட்லி கடை படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்திரா அப்படிங்கிற தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கல்யாணி பிரியதர்சன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் லோக்கா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. படத்தை ஆக்டர் துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த லோக்கா படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஜூலை 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.